தேர்டு சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெஸ்ஸிங் த கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சரை கரெக்டாக கெஸ் பண்ணவங்க ஓகேவா, அவங்களோட ப்ராபபிலிட்டி x/3. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் த கரெக்ட் ஆன்சர். கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்காதவங்களோட ப்ராபபிலிட்டியே கொடுத்துட்டாங்க x/5 அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கிவனை முதல்ல எடுத்து எழுதிடலாம். ஸோ கிவன் என்னது, probability of guessing the correct answer ஓகேவா. ஸோ guessing the correct answer வந்துட்டு எவ்வளோ, x/3 ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், P of E அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாமா ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு P of E dash அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ E dash அப்படின்னு ஏன் எடுத்துக்கிறோன்னா, இவங்க வந்துட்டு ஓகே, இவங்க வந்து நாட் ஓகே. ஸோ அப்போ இதுக்கான ஆப்போசிட் தானே இது, அதனால நம்ம P of E dash அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ P of E dash அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெஸ்ஸிங் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. ஸோ கெஸ்ஸிங் தி கரெக்ட் ஆன்சர், இவங்க வந்துட்டு என்னது, நாட் கெஸ்ஸிங் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எழுதுங்க, GACNலாம் எழுதிடாதீங்க. ஸோ x/5 ஓகேவா. புரியுதா. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, P of Eயையும் P of E dash அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபார்முலா படியே தெரியும் ஓகேவா. ஸோ எப்போவுமே வந்துட்டு இருக்கிறது, அதாவது கரெக்டான ஆன்சரை கெஸ் பண்ணவங்களும் கரெக்ட் இல்லாதவங்க ஆன்சரையும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஸோ டோட்டல் வேல்யூ, ஸோ இந்த இடத்துல டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது 1 ஓகேவா. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ P of E அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, x/3. ஸோ P of E dash அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, x/5 ஓகேவா. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 5x ப்ளஸ் 3 × x எவ்வளோ, 3x. ஸோ இப்போ கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 3 5s are 15 ஓகேவா. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1. டிவைடட் பையில் இருக்கா, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்ப என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷனில் போயிடுமா. அப்போ 5x + 3x இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ 5x 3x ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 8x. ஸோ 8x இஸ் ஈக்குவல் டு 15 ஓகேவா. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 8 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகிடும், டிவைடட் பையில் வந்துடுமா. ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 8 ஓகேவா. The value of x is 15/8 ஓகேவா. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியாது, அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். புரியுதில்ல இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.